ஓம் சாந்தி 12/2/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிக பெரிய இரத்தின வியாபாரி. நீங்கள் அணியாத ஞான ரத்தினங்கள் என்ற விலை உயர்ந்த கற்களை கொடுத்து அனைவரையும் செல்வந்தராக மாற்ற வேண்டும். சங்கம யுகத்தில் யார் நன்கு ஞான மழை பொழிகின்றார்களோ அவர்களுடைய நட்பில் குழந்தைகள் இருக்க வேண்டும். யார் ஞான மழை பொழிவதில்லையோ அவர்களின் நட்பில் இருப்பதால் என்ன நன்மை? நட்பு தோஷம் என்பது நிறைய ஏற்படுகின்றது. சிலரின் நட்பால் வைரம் போன்று மாறுகின்றார்கள், சிலரின் நட்பால் கல் போன்று மாறுகின்றார்கள். யார் ஞானியாக இருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக நிச்சயம் மாற்றுவார்கள். தீய நட்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது உலகம் கீழானதாக, பிகாரியாக, அழுக்காக, ஏழையாக மாறியிருக்கின்றது. நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகத்தின் இறுதியில் அனைவரும் துக்கம் நிறைந்திருக்கின்றார்கள். இதனை சுடுகாடு என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நாம் சத்தியுகம் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்கள் புத்தியில் பசுமையாக இருக்கின்றது. சிருஷ்டி கூட புதியதாக ஆகின்றது. பின்னர் 1/4 பங்கு பழையதாகின்றது. அதன் பின் 1/2 பங்கு பழையதாக ஆகின்றது. இப்பொழுது முழுவதும் பழையதாக ஆகிவிட்டது. மீண்டும் இவ்வுலகம் புதியதாக மாறப்போகின்றது. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. நீங்கள் அனைவரும் இரத்தன வியாபாரிகள். இது அழியாத ஞான இரத்தனங்களின் வியாபாரமாகும். யாரிடம் நிறைய நல்ல இரத்தினங்கள் இருக்கின்றதோ அவர்கள் செல்வந்தர்கள் ஆகின்றார்கள். மற்றவர்களையும் அதை போல் மாற்றுவார்கள். அனைவரையும் நல்ல வியாபாரிகள் என்று சொல்ல முடியாது. பாபாவிற்கும் வியாபாரி, இரத்தின வியாபாரி என்று கூறப்படுகின்றது. பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கின்றது. அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள், சென்று நீங்கள் இளவரசனாக ஆகுவதற்கு படிப்பை படியுங்கள் என்று அவர்களிடம் அஷரீரி ஒளி கேட்கின்றது. ஈஸ்வரிய குலத்தினர் உங்களை பாபா தூய்மையாக மாற்றுகின்றார். பிறகு அப்பவித்திரமாக மாறுகிறீர்கள் என்றால் குலத்தை கலங்கப்படுத்துகின்றீர்கள். பாபாவுடன் தர்மராஜும் இருக்கின்றார். தர்மராஜின் கடமை கூட இப்போது நிறைவடைகின்றது. ஞானத்தை கூறுபவர் தந்தையே. ஆனால் தந்தையை விட்டுவிட்டு குழந்தையின் பெயரை போட்டுவிட்டனர். கிருஷ்ணரின் சரித்திரத்தை கூட காண்பிக்கின்றார்கள். சிவ தந்தையின் மகிமைகள் மிகவும் வித்தியாசமானது. அவர் எப்பொழுதும் பாவனமாகவே இருக்கின்றார். சிலரோ சிலருடைய நட்பின் மூலம் வைரம் போன்றவர்களாக மாறுகிறார்கள். சிலருடைய நட்பின் மூலம் சிலர் மீண்டும் கல்லாக ஆகிவிடுகிறார்கள். நல்லவர்களை நன்கு நாம் பிடித்து கொள்ள வேண்டும். யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தனக்கு சமமான மலர்களாக மாற்றுவார்கள். சத்தியமான தந்தையுடன் யார் ஞானி யோகியாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். நான் பிரம்மாவின் ஷரீரத்தில் வந்து தூய்மையாக அனைவரையும் மாற்றுகின்றேன். நானும் என்னுடைய பாகத்தை இங்கு வந்துதான் நடிக்கின்றேன். சத்தியுகத்தில் என்னுடைய பாகம் என்பது கிடையாது. பாகம் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரீரம் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் உண்மையான தலைவனை தெரிந்து கொண்டீர்கள். ஆகாயம், பூமி அனைத்தும் உங்களுடையது. எனவே குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எப்போதும் சிவபாபா கூறுகின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபொழுதும் விடுமுறை எடுப்பதில்லை, ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. சிவ தந்தையின் நினைவில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சேவை செய்வது கடமையாகும். இதில் அகங்காரம் என்பது இருக்கக்கூடாது. அகங்காரம் வந்தது என்றால் மீண்டும் கீழே விழுந்து விடுவார்கள். பாபா எனக்கு படிக்க
வைக்கின்றார். என்ன படிப்பு சொல்லித் தராரோ அதனை படித்து பிரதிபலனாக மலர்களாக மாறி காட்ட வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். ஒருபோதும் ஈஸ்வரிய குலத்தின் பெயரை கெட்ட பெயராக ஆக்கக்கூடாது. ஞானி யோகியாக இருப்பவர்களின் நட்பில் இருக்க வேண்டும். நான் என்பதை தியாகம் செய்து அகங்காரியாக ஆகி ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரத்தில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. வீணானவற்றையும் சுப பாவனை உயர்ந்த பாவனை மூலம் மாற்றி விடுபவராகி உண்மையான மறுபிறவி எடுத்தவராக ஆகுக. பாப் தாதாவின் ஸ்ரீமத். குழந்தைகளே, வீண் விஷயங்களை கேட்காதீர்கள், சொல்லாதீர்கள், சிந்தனையும் செய்யாதீர்கள். எப்போதும் சுப பாவனையுடைய சிந்தியுங்கள், பேசுங்கள். வீண் விஷயத்தையும் சுப பாவனையுடனே கேளுங்கள். பிறர் மீதும் சுப எண்ணம் உள்ளவராகி சொல்லின் தன்மையை மாற்றிவிடுங்கள். எப்போதும் உயர்ந்த பாவனை வையுங்கள். தன்னை மாற்றுங்கள், பிறர் மாற வேண்டுமென நினைக்காதீர்கள். சுப மாற்றமே பிறர் மாற்றமாகும். இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில்தான் ஆனந்தம். இதனையே மகாபலி என சொல்லப்படும். இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்கள். இவ்வாறு இறப்பதே வாழ்வாகும். இதுவே உண்மையான உயிர்தானம். எண்ணங்களின் ஒருங்கிணைப்பு உயர்ந்த மாற்றத்தில் தீவிர நிலையை கொண்டு வரும். ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடியுங்கள். ஒற்றுமை என்னும் சக்திதான் விரும்பியதை செய்து முடிக்கும். ஒற்றுமையின் அடையாளமாக நினைவார்த்தமாக இன்று இருப்பது பாண்டவர்களின் ஒற்றுமை சக்தி. ஆம் ஆம் என்று கருத்தை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டி போட்டது. இந்த ஒற்றுமையே வெற்றிக்கான வழியாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.